சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான வக்ர குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா பழையபடியே ஆபத்துக்களை மட்டும்தான் ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கும்பராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் குரு பகவான் உங்க ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில உட்கார்ந்திருக்கார். இந்த ரிஷப குரு உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், நிலங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், தொழில் அல்லது வியாபாரத்துல சிறப்பான முன்னேற்றங்களை கொண்டு வருவார், பண மழையிலேயே நீங்க குளிப்பீங்க. விவசாயம் சம்பந்தமான தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு எண்ண முடியாத அளவுக்கு பணவரவு அப்படிங்கிறது இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகாம எல்லா வியாதிகளும் உங்களுக்கு குணமாகிடும். நீங்க 18 வயசு வாலிபன் மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுவீங்க அப்படின்னு எல்லாம் பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கும்பராசிக்காரங்க இந்த மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கையை தான் வாழ்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கும்பராசிக்காரங்களை கூப்பிட்டு, ஐயா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க ராஜ வாழ்க்கையை வாழ்றீங்களாமே அப்படின்னு கேட்டா, ஒரு வெங்காய மாற்றமும் என் வாழ்க்கையில நடக்கல, நீ கடுப்பு ஏத்தாம இடத்த காலி பண்ணு அப்படின்னு ரொம்ப விரக்தியா ஒரு பதிலா சொல்லுவாரு. அந்த அளவுக்கு சமீப காலத்துல கும்பராசிக்காரங்க ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. எந்த ஒரு நல்ல விஷயமே இவங்க வாழ்க்கையில நடக்கவே இல்லை. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சின்ன சந்தோஷங்கள் கிடைச்சா கூட அவன் வாழ்க்கைய பெரிய அளவுல அழுத்தம் இல்லாம கலந்து போயிடுவான். அந்த மாதிரி சின்ன சந்தோஷங்கள் கூட கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறதால பெரிய அளவுல மன அழுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை தான் கும்பராசிக்காரங்க சமீப காலமா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு பக்கம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டு மருந்து மாத்திரைகளுக்காக பணத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தொழில் ரீதியான தோல்விகளையும் தொழில் ரீதியான நஷ்டங்களையும் சந்திச்சுட்டு வராங்க. போதா குறைக்கு இவங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் சமீப காலத்துல எந்த வகையிலையும் நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கல. குடும்பத்துல தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. ஒரு சில கும்பராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், எங்கேயாவது கண் காணாம போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான போராட்டங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் இருந்துகிட்டே வருது. இதனால பெரும்பாலான கும்பராசிக்காரங்க கையில பணமும் இல்லாம மனசுல நிம்மதியும் இல்லாம ஒரு விரக்தியான வாழ்க்கையை தான் சமீப காலமா வாழ்ந்துட்டு வராங்க. ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் மத்த ராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா கும்பராசிக்காரங்களுக்கு கிள்ளி கூட கொடுக்காம நிறைய ஏமாற்றங்களை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா விஷயங்கள்லயுமே கும்பராசிக்காரங்க வீழ்ச்சிகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. எந்த வகையிலையும் வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில தான் உங்க ராசிக்கு 4வது வீட்டுல உட்கார்ந்திருக்கிற குரு பகவான் இந்த அக்டோபர் 9ஆம் தேதி தன்னோட வக்ர நிலையை அடைகிறார். அன்னையில இருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 116 நாட்களுக்கு அவர் வக்ர கதியிலேயே சஞ்சாரம் பண்ண போறார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட லாபாதிபதியும் குரு பகவான் தான், தனாதிபதியும் குரு பகவான் தான் அப்படிங்கறதால அவர் வக்ர கதியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த 116 நாட்களும் உங்க வாழ்க்கையில ஒரு சில அதிரடி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில யோகங்களும் வாய்ப்புகளும் கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதாவது உங்க ராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 4வது வீட்டுல வக்கரம் அடையும் போது உங்களுக்கு தடையில்லாத பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில இருந்து வந்த மந்த நிலைமைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல முழுமையா விலகும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில நல்ல விதமான லாபங்களையும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே முக்கியமா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தொழில லாபங்களே கிடைக்கல, தொடர்ந்து உங்க தொழில் நஷ்டத்திலேயே போய்கிட்டு இருக்கு, தொழிலை தொடர்ந்து நடத்துறதா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருக்கீங்க அப்படின்னா குரு பகவானோட வக்ர பயிற்சி காலகட்டத்துல உங்களோட எல்லா குழப்பத்துக்கும் விடை கிடைக்கும். வக்ர குரு தொழில் ரீதியான முன்னேற்றத்தை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கும்பராசிக்காரங்க புதுசா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட இருக்கீங்க அப்படின்னாலும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல நீங்க தாராளமா தொழில் தொடங்கலாம். இது புரட்டாசி மாதம், இந்த மாதத்துல எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஒதுக்காதீங்க. தொழில் தொடங்குறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த மாதத்துல நீங்க தாராளமா முன்ன எடுக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல உங்களோட தொழிலை நீங்க சிறப்பான முறையில ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல சிக்கி விரக்தியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த வக்ர குரு பயிற்சி நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது படிப்படியா குறையும். உங்களோட தொழிலும் வியாபாரமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதால பணப்புழக்கம் உங்க கைகள்ல சிறப்பாவே இருக்கும்.
இது மூலமா நீங்க வாங்கின கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும். இதனால உங்களோட தொழில் அல்லது வியாபாரத்தை நினைச்சு நீங்க அதிகமா கவலைப்படுறத முதல்ல நிப்பாட்டுங்க. நீங்க கவலைப்படுறதாலதான் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் வருது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தொழில் சரியா நடக்கல, தொழில லாபங்கள் கிடைக்கல, கடன் பிரச்சனைகள் தான் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொழில அடுத்ததா என்ன மாதிரியான மாற்றங்களை செய்யலாம் அப்படின்னு யோசிங்க. நீங்க ஒரு 10 நிமிஷம் தனியா உட்கார்ந்து யோசிச்சீங்க அப்படின்னாலே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய யோசனைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய யோசனைகள்ல 1-2 யோசனைகளை நீங்க செயல்படுத்தினாலே உங்களோட தொழில நல்ல விதமான லாபத்தை உங்களால கண்டிப்பா அடைய முடியும். நல்ல விதமான முன்னேற்றங்களையும் உங்களால அடைய முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பண தடைகளை முழுமையா விலக்கும். பணம் உங்க கைகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழலை கட்டாயமா உருவாக்கும். இது மூலமா உங்களோட பொருளாதாரம் ரொம்ப சிறப்பான முறையில வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி காலகட்டம் கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர குரு பயிற்சி காலகட்டத்துல நிலங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம், அப்படி இல்லைன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா இழுபறிகள்ல இருந்த பூர்வீக சொத்துக்கள் கைகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும். இதனால நீங்க நிலங்கள் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல தாராளமா அது சம்பந்தமான முயற்சிகளை தொடங்கலாம். உங்களோட பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கங்கள் இருக்குது, அப்படி இல்லைன்னா வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய 116 நாட்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி கைவிட்ட சொத்துக்கள் கூட எதிர்பாராத விதமா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களும் இருக்கும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க அடிமை தொழில இருந்து விடுபட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை இந்த வக்ர குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த 3 மாதங்கள்லயே சொந்தமா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழலும் கட்டாயமா உருவாகும். அதே நேரம் இது ஜென்ம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை ஆலோசனைகளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிங்க. எந்த ஒரு சூழல்லையும் அவசரப்பட்டு அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நீங்க ஜென்ம சனியால நிறைய உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வருவீங்க. அந்த பாதிப்புகள் எல்லாமே குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்திலையும் கண்டிப்பா தொடரத்தான் போகுது. பெரிய அளவுல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றங்களோ அல்லது மாற்றங்களோ இந்த காலகட்டத்துல கட்டாயமா இருக்காது. மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளும் உங்களை விடாம துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டமும் இருக்க போகுது. இதனால கும்பராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 116 நாட்களுக்கும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படிங்கறதால நேரத்துக்கு சாப்பிட முயற்சி பண்ணுங்க. வெளி இடங்கள்ல சாப்பிடுறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்கோங்க. வாகன பயணங்கள் செய்வீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, கவனமாவும் இருந்துக்கோங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஜென்ம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால உங்களோட குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கத்தான் செய்யும். அதே சமயம் இந்த வக்ர குரு ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு திருமண யோகத்தையும் இந்த காலகட்டத்துல கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா கும்பராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவு நாட்களா உங்களுக்கு இருந்துட்டு வரக்கூடிய மன அழுத்தங்கள் எல்லாமே குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல முழுமையா விலகும். மனசுல இருந்துட்டு வரக்கூடிய தேவையில்லாத கவலைகள் குறையும். நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. அதே சமயம் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். உங்க குழந்தைகள் மூலமாகவும் ஒரு சில மன கசப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். நன்றி, வணக்கம்.